படிச்சிருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைய மாத்தணும்னாக்க இந்த அரசாங்கம் இருந்தா சரியா வராது. அதனாலதான் நான் இந்த கடைசி நேரத்துல விடக்கூடாது இத அப்படின்னு சொல்லி நான் புறப்பட்டேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த போடி தொகுதியில நான் சொல்லி ஆகணும். அத இப்ப நம்ம கட்சியில பார்த்திருப்பீங்க, இங்க இருந்த அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க போயிருக்கிறாரு? திமுகவுக்கு போயிருக்கிறாரு. 3 முறை முதலமைச்சர் பதவியை அம்மா கொடுத்து உட்கார வச்சாங்க. ஆனா என்னாச்சு? அவரோட பையன் 2 பேரு நலத்தை மட்டுமே பார்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த மக்கள் வாக்கு போட்டுதான் எம்எல்ஏ ஆனது அவரு. நீங்கெல்லாம் வாக்கு போடாம அவர் ஆயிருக்க முடியுமா? முடியாது. ஆனா உங்ககிட்ட எல்லாம் கேட்கல. அவர் நேரா போனாரு, நேரா திமுக அலுவலகத்துக்கு போனாரு, கட்சியில சேர்ந்துட்டாரு, திமுக சேர்ந்துட்டாரு. எனக்கு என்ன மனசு வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் அண்ணா காலத்துல திமுகவை ஆரம்பிச்சப்போ புரட்சி தலைவர் சினிமால நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல புரட்சி தலைவருக்கு அந்த அண்ணாவுடைய பேச்சுக்கள், அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசுற விதம், இதெல்லாம் பார்த்ததும் மனசுனால ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் திமுக சேர்ந்தாரு. சேர்ந்தது மட்டும் இல்ல, அப்ப திமுகவை நடத்துறதுக்கே கையில காசு கிடையாது அண்ணா கிட்ட. ஆனா புரட்சி தலைவர் தான் சம்பாதிக்கிற பணத்தில இருந்து அந்த திமுகவுக்கு அங்க வேலை செய்யற, ஆபீஸ்ல வேலை செய்யற ஆட்கள் முதல் அங்க கரண்ட் சார்ஜ் முதல் எல்லாமே இவர் பணம் கொடுத்துதான் அங்க கட்டினாங்க. ஏன் அத சொல்றேன்னா, அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தர் என் கணவருக்கு சிநேகிதர். அவருதான் போய் தலைவர் வீட்டுல போய் ராமாவரத்துல போய் மாதம் போய் பணம் வாங்கிட்டு அண்ணாவுக்கு கொடுத்து கட்டியிருக்காங்க. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன் இந்த விஷயத்த. எனக்கு சொல்லி இருக்காங்க. அத அப்படி வளர்ந்த கட்சி தான் திமுக. ஆனா அந்த திமுக என்ன பண்ணுது, ஒரு கட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேல மக்கள் ரொம்ப விரும்புது, பின்னாடி இந்த கட்சியை நம்ம எதுவும் சாதிக்க முடியாத போல இருக்கு, அதனால இவரை கட்சியில வச்சுக்கிறது தனக்கு ஆபத்துன்னு கருணாநிதிக்கு நினைப்பு வந்துட்டு. ஆனா அதுல ஒரு வேடிக்கை பாருங்க, அண்ணா இறந்ததுக்கு பிறகு கருணாநிதிய முதலமைச்சர் ஆக்குனதோ புரட்சி தலைவர் தான். இப்ப நான் ஆக்கின பாருங்க, பெங்களூருக்கு சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்ன அதே கதை தான். எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு, மனசாட்சி இதெல்லாம் இருக்காது போல இருக்கு. அப்போ இவரை முதலமைச்சர் ஆக்குனது, கருணாநிதி ஆக்குனதுல முழு பங்கு புரட்சி தலைவருக்கு தான். ஆனா என்ன பண்றாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாச்சு. இனிமே இதுக்கு யார் தயவு? அந்த மீதிக்கு சொச்ச காலம் அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் சொல்றது தானே. என்ன பண்ணிட்டாரு, புரட்சி தலைவர் மேல அபாண்டமா குறைகளை சொல்லி அவரை கட்சியில இருந்து எந்த காரணமும் சொல்லாம வெளில தூக்கி போட்டார். நான் வச்சுட்டு போனாலும் அதே மாதிரிதானே என்ன செஞ்சாரு, அதே கதை தான்.